கேட்டு பங்காளி கொடுத்துருக்கீங்க. அப்படின்னீங்க. கடைசியில இந்த வருஷம் நீங்க எங்களை கூப்பிடுறீங்க விடு. என்ன உங்களுக்கு ஏழாவது போன வருஷம் எல்லாம் சொல்லிட்டு இருந்தானுங்க பங்காளி ஜெயிச்சா கூட பரவாயில்ல, அவன் ஜெயிச்சிடக்கூடாது. இந்த டிஎம்கே மாதிரி பாசம் பொங்குச்சு. எங்களுக்கு இருந்தது கூட உங்களுக்கு ஏய், இல்லையா? இப்ப பாரு, போன வருஷம் நான் சொன்னேன். ஆக்சுவலா டோல்டு நீங்க சப்பி ஆயிட்டீங்கடா. நீங்க முன்ன மாதிரி இல்ல, சப்பி ஆயிட்டீங்க. அந்த நாயை ஒழிச்சா கரெக்டா இருக்கியா? அந்த நாய் அந்த கிறகம் பிடிச்ச நாய் வந்த உடனே எங்களுக்கு கொடுத்துருங்க. எங்களுக்கு கொடுத்துருங்க, நாங்க தூபே தரோம், நீங்க அவனை எங்களுக்கு கொடுத்துருங்க. அத நாங்க சொல்லிட்டோம், எவ்வளவு வேணாம் ஸ்பேஸ்ல. உண்மையா அந்த டைலாக் உங்களுக்கு தான் உலகத்திலே பொருந்தோம். தங்க உண்டியல தகர டப்பா நினைச்சுனுக்கிறீங்களா, அந்த டைலாக் உங்களுக்கு தான் பொருந்தோம். ஹர்திக் பாண்டியா மாதிரி ஒரு ஆல்ரவுண்டர் இந்த கரண்ட் கிரிக்கெட் ஜெனரேஷன்ல கிடையவே கிடையாது. ஆனா அவனை நீங்க எவ்வளவு கீழ்த்தரமா நடத்துறீங்க. அதுவும் இல்லாம அவன் கொஞ்சம் தோனி ஃபேனு, முக்கியமான மேட்ச் எல்லாம் நமக்கு விட்டு கொடுத்துருவான். முக்கியமான காரணம் வரும் சரியா இல்ல, அந்த டீம்ல எல்லாருமே கேப்டனா இருக்காங்க. கேப்டனா இருக்கிறவன் அவனுக்கு இப்ப கார்த்திக் பாண்டியா சொன்னா எவனுக்கு கேட்க மாட்டான். அவன் என்ன சொல்றது, நம்மளே ஒரு கேப்டன் பேசுறாங்க. உள்ளூருக்கு கிரிக்கெட்ல தடை பண்ணணும்னு சொல்லிட்டு இருந்தாங்க. வாலிபாலோட விளையாண்டு கையோடிச்சு அதெல்லாம் என்ன பண்ணது? அதான் அன்னைக்கே கேட்கலாம்னு பார்த்தேன். உள்ளுக்கு பாரு சொன்னே கிளம்பிட்டான். வாலிபால் இயற்கையில இருந்து உருவானதுல, அதனால அதை மட்டும் விளையாடுவாங்க. குண்டுல இருந்து வந்ததாமா? இயற்கையா விளையாடுறாங்க, இயற்கையா உருவானது. எங்கடா போயிட்டாயா? ஆகாஷ்ல தஞ்சமாயிட்டா கம்மனு அடியிலதான் உட்காந்துட்டாங்கடா. இல்ல இப்ப அடுத்த 12% நாங்க எப்படி இந்த இதுல இருந்து நாங்க திருத்துறோம் எல்லாத்தையும் அப்படின்னு திரும்பி வருவோம். ஆகாஷ்லாம் பேசியே ரொம்ப நாள் ஆகுது. ஐயோ இவ்வளவு வேற ரிமூவ் அடிக்க வேண்டியதா இருக்கு. கீழே பிடிக்கவே மாட்டேங்குது, பார்த்தாலே எரிச்சலாவது எனக்கு. இவன் மாதிரி ரிமூவ் அடிச்சிடுறாயா, அதுக்கப்புறம் நம்மளுக்கு விஜிலு நீ மாதிரி நமக்கு கொடுக்க மாட்டாயா மைக்கு. இவன் ரிமூவ் அடிக்கிறது இல்ல விஜிலு, இவனுக்கு கொடுக்காதயோ. சொல்லு, நீ ஏன்னா அவனை கீழே வந்து பாத்துக்கிட்டு இருக்க? என்னடா நம்மள ரிமூவ் அடிச்சாடா. ஆனா பேச பாட்டுக்கு ரிமூவ் அடிச்சிடறான். அவங்க ஸ்பேஸுக்கு போனா நமக்கு மைக் கொடுக்க மாட்டாங்க. ஃபேவரட்டான ஆள் வந்திருக்காயா, கீப் மூவிங். நான் ரிமூவ் அடிச்சது ஒண்ணு திட்டினால வந்திருக்கேன், ரொம்ப நாள் கழிச்சு வந்திருக்கேன். திராவிடா நீ பாத்துக்க, கோவஸ்ல இருக்காது. அவன் ரிமூவ் அடிச்சானா எனக்கு மைக் கொடுக்கலன்னு வச்சுக்க, கடுப்பாயிருவேன். நான் திராவிடா சொல்லிட்டேன். திராவிடெல்லாம் நான் நிறைய டைம் மைக் கொடுத்த போகும்போது வரவே இல்லை மேல. நீ ரிமூவ் அடிச்சேன்னு சொல்லிட்டு தான் அவன் எனக்கு மைக்கு தர மாட்டான். அவன் ஸ்பேஸ்ல இருக்கு யாரு? இல்ல அவன் சத்தியபாமன் ஒரு ஐடி இருப்பான், அப்பப்போ தருவான். ஏன்னா அவன் ராஜ்மோகன் ஃபேனு. கடைசியில ராஜ்மோகன் அமைச்சரே ஆயிட்டாரு, அது பள்ளி கல்வித்துறை அமைச்சரு. இப்ப என்னடா பண்ணுவீங்க? தும்பப்பூவுல தூ வேணாம் ஏன்னு சொல்லி தும்பப்பூ கூட பாவடாடி அதை போய் கிள்ளிடாதீங்க. நவீன், இந்த கோல்ட இந்த கோவஸ்ல பாக்கும்போது இந்த மூடர் கூடம் படத்துல அந்த சின்ன பொண்ணு போன் எடுக்கல, ஆமா ஆமா அந்த போன டேடிட்ட குடும்பா. இவன் எங்காவது சுவிட்சர்லாந்துல இருக்க மாதிரியா பேசுறான். இல்லையா, இவன் இந்த திராவிட சத்தியபாமன் ஒரு ஐடி வச்சிருந்தான். மேல எம்ஜிஆர் இது வச்சிருப்பார்ல, தொப்பி வச்சிருப்பாரு. அதுதான் டோல்டு நம்ம சொன்னமே. திராவிடா அந்த ஐடியில எங்க போட்டோ எல்லாரும் போட்டோவையும் வச்சு எங்களையும் கொஞ்சம் மினிஸ்டர் ஆக்கி விடு திராவிடா. கடைசியில பார்த்தா மினிஸ்டர் ஆயிட்டாரு. கெக்கவின்னு சிரிச்சுக்கிட்டே இருந்தான். ராஜ்மோகனே அடிச்சுக்கிட்டு இருந்தான். கடைசியில ராஜ்மோகனே உன் பொண்ணுக்கு உன் சரி உன் பேரப்பேத்தியா, நீ வேற பொண்ணு இல்ல பேரப்பேத்திக்கிட்டீங்க, நீ தான் கிழவனாச்சு. பேரப்பேத்திங்களுக்கு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் பாத்துக்கோ, சமூக நீதி எங்கெங்கெல்லாம் விளையாடுதுன்னு அங்க விளையாடுது திராவிடா. நல்லா இருக்கு திராவிடா. நீ ஒவ்வொருத்தனா கொஞ்சம் இறக்கி பேசிட்டீங்க. கடைசியில நீங்க கொடுக்காத சமூக நீதி அப்புறம் திமுற பாரு. இவனுக்கு ஓவர் சொல்லனாலும் திமுறாதான் பேசியிருப்பேன். பார்த்தா எரிச்சல் ஆகுதியா? இவ்வளவு கிரிவன்ஸ் வச்சுக்காதையா, கிரிவன்ஸ குறைச்சிக்க சொல்லு. இல்ல கீழே நல்லா அதெல்லாம் சொல்ல உட்காந்துருப்பேன். பார்த்தாலே ரிமோட் வச்சுக்காதீங்க, அப்புறம் இல்ல கீழே ஜாதி வெறியர்கள் நிறைய பேர் இருக்காங்க. விடுங்க, அதை பத்தி பேச வேணாம். ஜாதியை தூக்கிட்டு சுமந்துட்டு இருப்பாங்க. ஹோல்ட் யுவர் ஹார்சஸ்.
ஆனா அந்த பச்சை இப்ப பாட்டுல உன் கடைசி கேஸுக்கு வரை வந்தா கண்ணுல காட்டாம போட்டான் விஜயந்தி. எனக்காக தானே நாளைக்கு போட்டான். விஜிலாண்டியை கடிப்பாங்க. டோல்டையும் நவீனையும் கொடுத்துருக்காங்க பாத்தியா, 2 பேரும் கொங்கு அப்படின்னு போட்டு விஜிலாண்டியை கடிப்பாங்க. என்ன வேணா முடிவு பண்ணிட்டு ஆமாண்டான்னு சொல்லிட்டு போயிருவேன். நான் வெளியே செஞ்சு அதை வச்சு தப்பு பண்ணாதான் தப்பு. நான் ஆமான்னு சொல்லிட்டு போயிருவேன். நான் அது மாதிரி இல்லடா அப்படின்னு. ஆல்ரெடி மதுரைக்காரங்களுக்கு எத்தனை என்கிட்ட இருந்த எத்தனை கோவில் பதவியை புடுங்கி கொடுத்துருக்கேன் விஜிலாண்டி. மதுரைக்காரங்களுக்கு பாரு. மதுரைக்காரங்களை விட கொங்குக்காரங்க பாசமானவங்கன்னு சொல்லுவாங்கல்ல. மதுரைக்காரங்க பாசமானவங்களா, கொங்குக்காரங்க பாசமா, யாரு பாசமானவங்க? எனக்கு என்ன வந்து சாப்பிடுங்க. அதே நாங்களாம் கழுத்துல அருவாளை வச்சு சாப்பிட சொல்லுவோம்டா, அந்த அளவுக்கு பாக்கண்டா. அவங்க சாப்பாட்டுல வசத்த கலந்து சாப்பிட்டு சாப்பிடுக்கன்னு அப்படின்ட்டு அப்புறம் கொல்லையில போட்டு அந்த போச்சிருவானுங்க. மாதிரிலாம் பண்ண மாட்டோம். நாங்க கழுத்துல சாப்பாடு வச்சு பொட்டா தைரியம் இல்லையா அப்படின்னு. கழுத்துல சாப்பாடு வைப்பியா? ஏய், இவன் தானே நம்ம அண்ணனை திட்டிட்டு இருந்தவன் கே ராஜன். இறந்துட்டாரா? இவன் நஜ சைக்கோயா. விடுங்கடா அதை விடுங்கடா. காலம் காத்திருந்து பதில் சொல்லும். காலம் காத்திருந்து பதில் சொல்லும். இல்ல அத சொல்லல, இல்ல நான் அவரை சொல்லல, ரஜினிய சொன்னேன். நான் சொன்னது ரஜினி ஒரு பேட்டி கொடுத்திருந்தாரு, அதை பார்த்தேன் மதியம். அதுக்கு வேற ஓடிக்கிட்டே இருக்கு, காலைல எந்திரிச்சுன்னு இந்த மூந்த பார்த்து ஓடிக்கிட்டே இருக்கு மைண்ட்ல. நீ ஏன் அந்த இன்டர்வியூ போய் பாத்துன்னு இருக்க? ஆர்டிபி பாரு பார்த்தேன். அது ஒரு 18 நிமிஷமா போட்டிருந்தானுங்களா, திருப்பி ஒன்னா வந்துருந்துச்சு. என்னடா திருப்பி ஒவ்வொரு வந்து அதுல வேற போயிட்டு வந்துட்டு சொன்னார் பாத்தியா ஒண்ணு இன்டர்வியூல முடிச்சுட்டு போயிட்டு மட்டும் நான் மறந்துட்டேன். ஜெயதா பீரியட்ல நான் வந்துருந்தேன் சிவமணிக்கு அப்படின்னு குப்புன்னு இருந்துச்சு. அப்படியே ஏதாவது மணி ப்ராப்ளமா தான் இருக்கும்னு நினைக்கிறேன் அவர் இறந்தது அன்பு. அதுதான் இவங்கெல்லாம் அந்த பினான்ஸ் வாங்கி இது பண்ணி படம் எடுக்கிறேன்ட்டு அடையாறாற்றின்னு போட்டிருக்கு. பாவமா இருக்கு. அதுவே இவங்களுக்கு அதுவே இப்போ நம்ம இதுவா இருக்கிறத அந்த சினிமா எடுக்கிறதே ஒரு அடிக்ட் மாரி ஆயிடுறாங்க. நிறைய ஃபெயிலியர்ஸ் வந்தாலும் இந்த படத்துல புடிச்சிடலாம், அந்த படத்துல புடிச்சிடறாங்க. 80 வயசுல நான் தொழில் பண்ண மாட்டேன், கம்முன்னு வீட்டுல உக்காந்தீங்கன்னு நெட்ஃபிளிக்ஸ்ல ஏதாவது ஒரு சீரிஸ் போட்டு பாத்துன்னு இருப்பேன். ஒரு தொழில்ல போய் அது விட மனசு வராதுனால நீ விடவும் கூடாது. சரி, பதிவு பண்ணிட்டாங்க போல 2 பிரிவில் வழக்குல. கேக்குதா? கேக்கல. என்ன சொன்ன? பொன்ராஜ் மீதே வழக்கு பதிவு பண்ணிட்டாங்க. போடுங்க சார், போடுங்க சார், அவனை பிடிச்சி போடு. சூப்பர் கன்ஃபார்மா அந்த நியூஸ் எடுத்து போடு, நான் ட்வீட் போடுறேன். எனக்கு டிஎம் பண்ணு. மேல போட்டுருக்கேன், மேல போட்டுருக்கேன் பாரு, இன்பச் செய்தின்னு போட்டுருக்கேன் பாரு ராம்குமார். எங்க அந்த டெத் நியூஸ் மட்டும் இருக்கு. இல்ல மேல போட்டுருக்கேன் பாரு. வரல. ஓகே இன்பமா இருக்கு ஐயா காதுகளுங்கிற மாதிரி இன்பமா இருக்கு. என்ன நாளைக்கு கேரளா போலையா? என்ன ப்ரோ கன்ஃபார்ம் நியூஸா? ஆமா, நியூஸ் 18ல போட்டுட்டு இருக்காங்க. நான் இதுல ஒரு சின்ன கிரெடிட் எடுக்கிட்டா. அவன் முக ஸ்டாலினை பார்க்கும்போது ஒரு ட்வீட் போட்டிருந்தான், ஸ்டாலினை போய் பார்க்க வந்தேன். நான் அப்ப அதை கோட் பண்ணி போட்டிருந்தேன், யாரை பார்க்கணுமோ சீக்கிரமா பாத்துடுறா, அதுக்கப்புறம் நினைச்சாலும் பார்க்க முடியாது, வெளியே வர முடியாதுன்னு 2 days முன்னாடியோ நேத்தோ போட்டிருந்தேன். ஸோ பிவேர் ஆஃப் மீ. ஆமா கெட்டு இல்ல ப்ரோ, இப்போ ஒரு 4 hours. இப்போ நீங்க சொல்றது இப்போ லேட்டஸ்ட் நியூஸா? ஆமா, லேட்டஸ்டா நியூஸ் 18ல போட்டுட்டு இருக்கானுங்க பாருங்க. ஆமா, என்ன நியூஸ் 24/7ல 4 hours முன்னாடி எல்லாம் போறாருன்னு தான் போட்டிருக்காங்க. ஆமா, இப்ப என்ன போட்டிருக்காங்கன்னா ஏதோ வேலை இருக்கு அண்ணனுக்கு இங்க. அவர் அதுக்குதான் நம்ம ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் போயிட்டு முக ஸ்டாலினையும் பார்த்தாரு, சரி அந்த பக்கமும் போயிட்டு எடப்பாடியும் பார்த்துட்டு வந்து எல்லாத்தையும் பதட்டத்துல என்னென்னவோ பண்ணியிருந்தாரு அவரு. அப்பயே தெரிஞ்சுது தலைவர் இதுவாயிட்டாரு, பிசர் ஆயிட்டாரு அப்படின்னு. நான் என்ன சொல்லிட்டு இருக்கேன் விஜில, நீ சம்மந்தமே இல்லாத ஒரு ஆன்சர் சொல்லிட்டு இருக்க. எனக்கு இப்போ சந்தோஷமா இருக்கு அந்த இன்ப செய்தியை பார்த்ததுல இருந்து. அதுல இருந்து என்னால வெளியே வர முடியல.
முரளி எனக்கு அது ரொம்ப கஷ்டமா இருந்தது முரளி. ஏன்னா நம்ம வீட்ல சப்போர்ட் பண்றாங்க, டிவி கேக்கு எல்லாரையுமே அது சேருதுல அந்த வார்த்தை. ரொம்பவே அது பர்சனலா ஆயிடுச்சு எனக்கு. அவன் பேசுனதெல்லாம் அவன் மேலாம் அது உண்மையா சொன்னா நேர்மையான கவர்மெண்ட்னா திமுக கவர்மெண்ட்டே அவனை தூக்கி உள்ள வச்சிருக்கணும். நான் ரெஸ்பெக்ட் ப்ரோன்னு ஒரு சல்யூட் வச்சிருப்பேன். அவனுங்க பேசிட்டு அவனுங்க இப்ப அவன் ரிவோக் கூட பண்ணல. இப்ப அவனுங்க என்ன சொல்றானுங்கன்னா அப்படியே உல்டாவா பிளேட்டா மாத்தி போடுறானுங்க. எதை செய்யக்கூடாதோ அதெல்லாம் செய்யணுன்றானுங்க. எதை செஞ்சிருக்கணுமோ அதெல்லாம் செய்யக்கூடாது. இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் கரூர்ல வந்து உடனே நடவடிக்கை எடுத்திருக்கணுமா? என்ன அது என்ன ஒரு புரிதல்ல பேசுறானுங்க. காழ்ப்புணர்ச்சிக்கும் குற்றத்துக்கும் வித்தியாசம் தெரியாம இருக்கானுங்க. என்ன இதுக்கு எனக்கு உண்மையிலேயே கண்டா இருக்கு இவனுங்களை பார்க்கும்போது. இவனுங்க இன்னும் எங்க தெரியுமா போல, அண்ணன் காலைல ஆபீஸ் போகும்போது என்ன சாப்பாடு கட்டின்னு அவர் ஏன் இன்னைக்கு தயிர் சாதம் எடுத்துன்னு போனாரு, ஏன் சாம்பார் சாதம் எடுத்துன்னு போக வேணாமா அப்படின்னு போவானுங்க. அடுத்தது அண்ணன் என்ன இன்னர் யூஸ் பண்றாரு, ஏன் அந்த பிராண்ட் யூஸ் பண்றாரு, இதெல்லாம் இவனுங்க வந்து நமக்கு இது பண்ணுவானுங்க, சொல்லுவானுங்க. அதை கேட்டுதான் நம்ம பண்ணி நிறணும். இல்ல எனக்கு தெரிஞ்சு இவனுங்க மறுபடியும் திருச்சி கிழக்குல நிக்கணும், நின்று மறுபடியும் அங்க தோக்கணும். அதுக்கப்புறம் தான் அவனுங்களுக்குலாம் அறிவு வரும். ரெண்டாவது தடவையாவது அது அது நடந்து அதுக்கப்புறமாவது தெளியறானுங்களான்னு பாப்பான். எனக்கு தெரிஞ்ச இன்னொரு அடி வாங்க தட்டிக்கு தெளிய மாட்டானுங்கன்னு நினைக்கிறேன். இப்படியே தான் பிராத்திக்கிட்டு இருப்பானுங்க. பார்க்கலாம். இவனுங்க தான் சொன்னானுங்க, எங்க முதல்வர் வந்து சட்டமன்றத்துல வந்து அவரை பார்த்து மாண்புமிகு முதல்வர்னு சொல்ல முடியாது, அதுக்காக கொளத்தூர் மக்களுக்கு நன்றி இந்த மாதிரி பண்ணதுக்கு அப்படி இப்படின்னு சொன்னானுங்க. இப்ப இவனுங்களே தான் வந்து சொல்றானுங்க திருச்சி கிழக்குல போட்டிடணும், வாங்க ராஜினாமா பண்ணிட்டு வாங்க, போட்டு பாத்துக்கலாம். அனிதா ராதாகிருஷ்ணன் ஒரு டிஃபரெண்டா கூகுறாரு. அவர்லாம் ஒரு 2-3 நாளா உட்காந்து ஓடி ஓடி இன்டர்வியூ கொடுக்குறாரு. அந்த அந்த மாவட்ட செயலாளர் வந்து அவரே அமைதியா இருக்காப்புல, இருக்க இடம் தெரியாம இருக்காப்புல. இவர்தான் ஓடி ஓடி இன்டர்வியூ கொடுக்குறாரு. என்ன தெரியல. ஆனா காரணம் தெரியாம ஒரு மாதிரி குழம்புறானுங்க. அது மட்டும் வெளிப்படையா தெரியுது. அப்படியே மாறி குமுறிக்கிட்டு வரானுங்க. அவனுங்களுக்கு என்ன விமர்சனம் பண்றதுன்னு தெரியாம எதெல்லாம் விமர்சனம் பண்ண கூட கிடைக்கிறதெல்லாம் விமர்சனம் பண்ணுவோன்ட்டு அப்படி இறங்கிட்டானுங்க. இப்ப அது அவனுங்களுக்கு தான் பேக் ஃபயர் ஆகுது. அரசியல் பார்க்கலாம் இன்ட்ரெஸ்டிங்காவும் இல்ல ப்ரோ. ரொம்ப மாதிரி எப்படி சொல்ல, முந்தியாச்சும் எதையாவது ஆளுங்கட்சியா இருக்கும்போது பண்ணானுங்க. இப்போ உட்காந்து பண்றதுல ரொம்ப சிறுபுலத்தனமா இருக்கு. நமக்கே அதை எடுத்து பேசுறதுக்கு கடுப்பா இருக்கு சில நேரத்துல எல்லாம். கை தூக்கி இருக்காங்க. சொல்லுங்க வாய்ஸ் ஆஃப் சரத். ஃபுல்லா அவதூறு தான் எந்த பக்கம், அதுவும் எக்ஸ்ல ஃபுல்லா அவதூறு தான் பரப்பிட்டு இருக்கானுங்க போல டோட்டலா. எனக்கு தெரிஞ்சு அவனுங்க ஆளுங்கட்சியா ரூலிங் பார்ட்டியா இருக்கும்போது கூட அவனுங்களோட ஐடி விங்க்கு இந்த அளவுக்கு வேலை பார்க்கல. ஆனா இப்போ வந்து பயங்கரமா வேலை பார்க்குது. காலையில 6 மணில இருந்து நைட்டு 12 மணி வரைக்கும் வேலை பார்த்துட்டு இருக்கானுங்க பொழுது. பழைய வீடியோ எடுத்து போட்டுக்கிட்டு நேற்று நடந்த மாதிரி எடுத்து காட்டுறானுங்க, சட்ட ஒழுங்கு சரியில்லைன்றானுங்க, எவ்வளவு அழுகுறானுங்க. அப்பா டென்ஷன் ஆகுது நம்மளுக்கே பார்க்கும்போது. ஒரு கட்டத்துல எவ்வளவு தடவை நம்மளும் பதில் சொல்றேன்ற மாதிரி. நான் வந்து ஸ்பைடர் சூர்யா மாதிரி என்ஜாய் பண்றேன் ப்ரோ. என்னையா சொல்றீங்க? ஆமா, பிஜிஎம் போட்டு அவனுக்கு நடுவுல போய் அவனுக்கு ஸ்பேஸ்ல போய் உக்காந்துப்பேன். பிஜிஎம் போட்டு அப்படியே ரசிச்சுன்னு இருப்பேன். என்ன வேணா பேசுங்கடா நீங்க அப்படின்னு. எவ்வளவு வேணா பேசுங்க, என்ன வேணா கதருங்கடா. ஆக்சுவலி வந்து இவனுங்க இப்படிதான் கரூர்ல பண்ணி பெரிய பேக் ஃபயர் ஆயிடுச்சு. அப்ப கூட திருந்தாம திரும்பவும் அதே தான் பண்றானுங்க. திரும்ப திரும்ப தப்பு தான் பண்றானுங்க. நம்மள அடிக்கணும்னு நினைச்சு அவங்களுக்கு பேக் ஃபயர் ஆகுறது அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. மக்களே இப்ப இன்னும் வெறுக்க ஆரம்பிச்சிட்டாங்க டோட்டலா இவனுங்க மேல. இவனுங்க இப்படி பண்றதை பார்த்து. ஆனா இன்னொரு விஷயம் என்னன்னா, நம்ம மோஸ்ட் வந்து எல்லாமே டிஜிட்டலா வந்து இப்போ ஆன்லைனு, இன்ஸ்டாகிராமு, ஃபேஸ்புக் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். இந்த வயசானவங்களும் வீட்டுல இப்போ சன் டிவி, கலைஞர் டிவி எல்லாம் பாக்குறாங்க பாருங்க. அதுல இப்ப ரொம்ப ஆக்டிவ் ஆயிட்டானுங்க. டோட்டலா அதுல ரொம்ப அவதூறு பரப்ப ஆரம்பிச்சுட்டானுங்க டெலிகாஸ்ட்ல. ஓ, நீ சீரியல் வழியா இது பண்றாங்களா, ப்ரோபகண்டா பண்றாங்கன்னு சொல்றீங்களா? சீரியல் எல்லாம் இல்ல ப்ரோ. இப்போ இந்த கலைஞர் டிவி எல்லாம் பார்த்தனாக்கா அது வந்து யாருமே பார்க்க மாட்டானுங்க. ஆனா அந்த கலைஞர் டிவிலேயே வந்து 24 ஹவர்ஸுக்கும் வந்து பார்த்தனாக்கா அவனுக்கு போற நியூஸ்ல, கலைஞர் செய்தி நியூஸ்ல எல்லாம் வந்து பார்த்தனாக்கா விஜயை பத்தி அவதூறு தான் பரப்பிட்டு இருக்கானுங்க டோட்டலா.
இப்போ நம்ம ஆமா ஆமா இங்க ஒரு சோசியல் மீடியால ஒரு பழைய வீடியோ எடுத்து போட்டோம், நம்ம பசங்க அதை கண்டுபிடிச்சு இது ஃபேக், இது பழைய வீடியோன்னு சொல்லி நம்ம கண்டுபிடிச்சிருவோம். அதே வீடியோ தூக்கின்னு போயிட்டு இப்போ கலைஞர் டிவி கலைஞர் செய்தியில போட்டோன்னு வைங்களேன், பாக்குற மக்கள் என்ன தெரியும், ஐயோ என்னடா ஆட்சிக்கு வந்தோடனே இப்ப இப்படி நடக்குது அப்படியே நம்புவாங்க. புரியுதா உங்களுக்கு? அந்த வயசுல இருக்க பீப்புள்ஸ் வந்து அதான் புரியுது புரியுது. நம்புவாங்க. இவனுங்க அப்படி எதுவுமே சேர்க்கிறானுங்க அந்த அந்த சில விஷயத்தெல்லாம் கொண்டு போயிட்டு. அப்பா 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 இந்த இந்த டிவி சேனல்ஸை வச்சுக்கிட்டு இவனுக்கு பண்ற வேலை இருக்குது அந்த காலத்துலதான். ஆனா நல்லா தெரியுது அந்த காலத்துல அப்ப எப்படி ஏமாத்திருப்பானுங்க பாரு நம்ம அப்பா தாத்தாவெல்லாம் வந்து இந்த நாய்ங்க. அப்பா ஒன்னும் முடியல. இவனுங்க என்ன ஆனா இவனுங்க என்ன நெரேட்டிவ் செட் பண்ணாலும் அது 10 நிமிஷத்துக்கு மேல இங்க ஓட மாட்டேங்குது. உடனே நம்ம பசங்க எடுத்துன்னு வந்துடுறானுங்க. அது என்னமோ கரெக்ட் தான், அதுதானே கரெக்ட் அவனுக்கு தான். பிரச்சனையா இருக்குது. ஆமா அவனுக்கு ஆக்சுவலி வந்து என்ன ஒரு விஷயம்னா அவனு நினைச்சிட்டு இருக்கானு தாவேக்காவும் ஒரு ஐடிவிக்கு காசுக்காக தான் வேலை பார்க்க நினைச்சிட்டு இருக்கானுங்க. அவனுக்கு இன்னமும் புரியல இது காசுன்றதே அவனுக்கு கிடையாது. முதல்ல பசங்க எல்லாம் ஒரு உணர்வு பூர்வமா நம்ம அண்ணனுக்கு எதுவுமே ஆகக்கூடாது அப்படின்ட்டு தப்பா எவனா ஒருத்தர் கமெண்ட் பண்ணோட அதுல போய் அடிக்கிறானுங்க. அந்த மாதிரி பசங்களா இருக்காங்க நம்ம பசங்க ஃபுல்லாவே. இவனுக்கு இன்னமும் தெரியாம அவதூறு பரப்புறானுங்க. பசங்களோட வேல்யூ என்னன்னு தெரியாம, டிவிக்கோட விச்சில் வாரிசோட வேல்யூ என்னன்னு தெரியாம இவனுக்கு மறுபடியும் உட்காந்துட்டு பரப்பிட்டு இருக்கானுங்க. டோட்டலா வந்து இவனுக்கு இப்ப என்ன தெரியுமா, அந்த இன்னொரு 6 மாசத்துல உள்ளூர் ஆட்சி வரும் பாருங்க, அதுக்கு இப்ப பிளான் பண்ணிட்டு இருக்கானுங்க. அதுல இவனுக்கு ஜெயிக்கணும், மொத்தமா தாவேக்க தோக்கடிக்கணும் அப்படின்ட்டு இப்ப அதுல பிளான் பண்ணிட்டு இருக்கானுங்க. இவனுங்களுக்கு நம்ம எப்படி ஒர்க் பண்றோன்ற விஷயத்த டீகோட் பண்ணவே 15 வருஷம் ஆகும். அந்த 15 வருஷம் கழிச்சு அவனுங்க இப்படிதான்டா ஒர்க் பண்றானுங்க, நம்ம இப்போ இப்படி ஒர்க் பண்ணோம்டான்னு வர்றது இன்னொரு 15 வருஷம் அவங்க ஆகும். கண்டுபிடிச்சிட்டாங்களாங்க. நீங்க வேற நம்ம இன்ஸ்டாகிராம்ல தான் வந்து ஜெயிச்சிட்டோன்னு கண்டுபிடிச்சிட்டாங்களா அவங்க. அதுதான் சொல்றேன். மு.க. ஸ்டாலின் அறிவிப்பு கொடுக்குறாரு, அதான் நீங்க அதெல்லாம் ஜெயிச்சீங்க, நாங்களும் அப்டேட் ஆகுறோம், நாங்களும் இதுக்கப்புறமேல இதே மாதிரி தான் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இன்ஃபுளுலாம் இறக்கி விட்டுருக்காங்க ஃபுல்லா டோட்டலா. இப்போ திமுகவுக்காக யாரெல்லாம் சப்போர்ட் பண்ணி போறாங்களோ எல்லாம் கொலை குத்து 6 மாசத்துக்கு அவனுக்கு ராஜா தான் டோட்டலா போட்டு அடிப்பானுங்க, சம்பாதிப்பானு நல்லா போட்டுக்கிட்டு. அவனுக்கு என்ன 29 வரைக்கும் போகும்ல. என்ன ப்ரோ 29 வரைக்கும் போவோம், அந்த எம்பி எலெக்ஷன்ஸ் வரைக்கும் போவோம். ஆமா ஆமா எம்பி எலெக்ஷன் வரைக்கும் கண்டிப்பா போவோம். நல்லா வந்து என்ன சொல்றது இவனுங்க இவனுங்க. ஆனா டிஎம் கூட ஐடிவிங்க நான் இப்பதான் பாக்குறேன் இவ்வளவு ஆக்டிவா செயல்படுதுன்றது இன்னைக்குதான் நான் பாக்குறேன். ஒரு 4 நாளா பாத்துட்டு இருக்கேன், அண்ணன் போய் உட்கார்ந்ததுல இருந்து பாத்துட்டு இருக்கேன். அவ்வளவு ஆக்டிவா இருக்கிறானுங்க. சன் நியூஸ்ல வந்து முன்னெல்லாம் விஜயனை பத்தி தான் அவதூறு வரும், இப்போ டோட்டலாவே எங்க தமிழ்நாட்டுல என்ன கொலை நடக்குதோ எல்லா நியூஸ் எடுத்து போடுறானுங்க. அது பாத்துறாங்க. நீட்டுக்கு எதிராக போராட போறாங்க தெரியுமா? எதுப்பா நீட்டுக்கு எதிராக போராட போறாங்க. ஏங்க அதுதான் நேத்தே வந்து கலாய்ச்சி நானே வீடியோ போட்டேங்க. 5 வருஷமா புடிங்கிட்டு இருந்தாங்க போலுது, இப்ப வந்து போராடுறாங்க. மிச்சரே அமைதியா இருந்தாரு ப்ரோ. விஜில திடீர்னு பார்த்தா போராட்டம் குதிச்சு நிக்கிறாரு. ஐயோ யாரு மிச்சரா? ஆமா நடந்துச்சுன்னு நினைக்கிறேன், நேத்தா நடந்துச்சு. எப்பா இவனுக்கு என்ன தெரியுமா, இவங்களுக்கு தெரியும் நமக்கு வந்து யங்ஸ்டர்ஸோட ஓட்டு நிறைய விழுந்திருக்கு அப்படின்ட்டு. இப்போ யங்ஸ்டர்ஸோட ஓட்டு எப்படி வாங்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது எவனா ஐடியா கொடுத்துருப்பான், திரும்பி நம்ம நீட்டை கொண்டு வருவோம் அதை வச்சு ஓட்டிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு எவனாவது ஐடியா கொடுத்துருப்பானுங்க. அதனால திரும்பியும் பழைய ரீல் எடுத்து வந்து போடுறானுங்க. இந்த வாட்டி நம்ப ஓடுங்களேன் எவனாவது, நீ ஆல்ரெடி ஓட்டின ரீலே நம்பாம உன காரி துப்புனானுங்க, நீட்டு ரகசியம்லாம் என்கிட்ட இருக்குது நாங்க வந்தா ஒழிச்சிடுவோம் அப்படின்னு என்ன உருட்டுன நீ. அதுக்கப்புறம் வந்ததுக்கு அப்புறமேட்டுக்கு எல்லாரும் ஒன்னா சேர்ந்து நம்ம போராடுவோம் அப்படின்ட்டான். என்ன இது அடா பாவீங்களா? இல்ல என்ன உருட்டு டோட்டலா. இப்போ சொல்றேனே சோசியல் மீடியா இல்லைன்னு வைங்களேன், இவன் சொல்றதெல்லாம் நம்ம நம்பின்னு தான் இருக்கணும் போல இருக்குது டோட்டலாவே. அவனுக்கு சப்போர்ட் பண்றானுங்க. கண்டிப்பா சோசியல் மீடியால தான் நம்ம கண்டிப்பா இது இருக்கும். சேட்டலைட் சேனல்லாம் டோட்டலாவே அவனுக்கு தான். நம்ம பக்கம் எந்த சேனலுமே இருக்காது, ஆளுங்கட்சி தான். நம்ம வரணும்னா நம்ம தனியா ஒரு சேட்டலைட் சேனலை உருவாக்கி அது மூலமா நம்ம பார்க்க வச்சா மட்டும்தான் இருக்க முடியும் போல இருக்குது. ஐயோ எனக்கெல்லாம் முடியவே இல்லை. டேய் என்னடா நீங்க அழுதுகிட்டே இருக்கானுங்க. அந்த கஞ்சா செடிலாம் பாருங்களேன், இவனுங்க ஆட்சியில வளர்த்த செடி அது கூட பரவாயில்ல. அவன் வீட்டுல போயிட்டு நீ தாவே வைக்கலன்னா இருக்கிற அவனை மாதிரி மிரட்டி அவனை ஒத்து கேட்கிற மாதிரி பண்றானுங்க. பாத்தீங்களா அந்த வீடியோவை?
பார்த்தேன் ப்ரோ. ஒரு செடி மினிமம் வளர அந்த ஹைட் வளர ஒரு 1 இயர் ஆகுமா? இல்ல அது குறைஞ்சது ஒரு எப்படி 4 தெரியல. மாசம்னு வச்சுக்கப்பா. 4 மாசம் கூட 4 மாசத்துக்கு முன்னாடி யாரு ஆட்சியில இருந்தா? நீங்க என்ன புரியுந்தீங்க அவ்வளவு இப்ப செடி வளர்ற வரைக்கும்? அப்பனா வளர்ற வரைக்கும் விட்டானுங்க கம்முன்னு. அந்த வீட்டுல மொட்டை மாடியில அந்த தாவேக கொடி இருக்குன்னா உடனே அந்த வீட்டுக்கு போ அப்படின்ட்டானுங்க. இவனுங்கப்பா சொன்னானுங்க தமிழ்நாட்டுல 0% கஞ்சா அப்படின்ட்டு. அப்படிதான் 6 மாசத்துக்கு முன்னாடி ஒரு ஜிஹெச்லயே வந்து ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்லயே கஞ்சா செடி வளர்த்துருந்தானுங்க. அந்த நியூஸ் வந்துச்சு பாத்தீங்களா அத? இப்போ அதேதான். கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல இருந்தது. ஆமா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் ஸ்டான்லி ஹாஸ்பிட்டல் இருந்தது வளர்த்துனானுங்க. அதை அப்படியே மூடி மறைச்சிட்டானுங்க டோட்டலாவே. அதுக்கப்புறம் பெருசா ஆக்கல அந்த நியூஸ். இப்போ இவங்க வீட்டுல இது வந்து அதாவது இதுவே அந்த கொடி வந்து டிஎம்கே கொடியா இருந்துச்சு வச்சுக்க அந்த வீட்டுக்கே போயிருக்க மாட்டானுங்க இவனுங்க. அந்த நியூஸே வந்திருக்காது போயிருந்தா கூட. ஒரு கொடியை வச்சுக்கிட்டு அவன் மேல ஒரு கட்சிக்கு ஒரு கெட்ட பேர் உருவாக்கணும் அப்படின்ட்டு எப்படி எல்லாம் மல்லு கட்டுறானுங்க பாருங்க. இஸ்க்ரா ப்ரோ சொல்லுங்க. இருங்க இஸ்க்ரா சொல்லுங்க. ப்ரோ நான் மற்ற ஸ்பேஸ்லாம் போயிட்டு இருக்கேன். அதுக்கு ஒன்று கேட்கணும்னு வந்தேன். நீங்க கொண்டு வந்த திட்டம் எதுவுமே புதுசு இல்லையாமே? லைக் எல்லாமே ப்ரீவியஸா கண்டினியூ, அதாவது 2 சைடு போயிட்டு இருக்கு. ஒன்று வந்து நாங்க புதுசா எல்லாம் கொண்டு வரோம் அப்படின்னு, இன்னும் வந்து போயிட்டு இருக்கு இல்ல பழைய திட்டங்கள் தான் தொடர்றாங்க அப்படின்னு. லைக் நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஒரு வாரம் தான் ஆச்சு, பட் போயிட்டு இருக்கிறாரு கேட்குறேன். பரவாயில்ல, பழசா இருந்தாலும் செய்யாம பழச கொண்டு வந்தோம்னா அப்ப பழசு இதுக்கு முன்னாடி செய்யாம இருந்திருக்காங்கன்னு அர்த்தம். அப்படிதானே? கரெக்ட். ஓகே. வந்து ஒரு வாரத்துல தான் ஒரு புதிய ஒரு திட்டத்தை அறிவிக்க முடியுமே தவிர ஒரு வாரத்துல வந்து அந்த ஒரு புது திட்டத்தை பிளான் பண்றதே அதான் அதனால 2 ஒரு திட்டத்தை இல்ல முத நாள அந்த 2 திட்டமும் புது திட்டம் தானே. போதைப் பொருளுக்கு 65 போலீஸ் ஸ்டேஷன் அந்த இதுவுமே 2மே புதுசு தானே பர்சனல் போட்டதே. இல்ல அதுதான் இருக்குன்னு சொன்னாங்களாமே, சொல்றாங்களே. அது வந்து ஃபர்ஸ்ட் வந்து பெட்ரோல் வந்து ஏடிஎம்சி பீரியட்ல ஆரம்பிச்சது. அதை இவங்க பிங்க் பெட்ரோல் ஆரம்பிச்சாங்க. அந்த இது பஸ்ல தான் நாங்க இது அந்த வண்டியை மாத்திருக்கோம். அப்போ அது செயல்படாம இருந்திருக்கு, அதனால அதை மாத்திருக்கோம். 65 போலீஸ் ஸ்டேஷன் போதை ஒழிப்புக்கு போட்டிருக்கோம், அது புதுசு தானே. அது போக 200 யூனிட் இவங்க சொன்னது மாசமா செயல்பட்டு இருக்குங்கிறது ஒரு டேட்டா வச்சு தானே சொல்ல முடியும். எப்படி செயல்படாம இருக்குன்னு சொல்ல முடியும்? அதுக்கான டேட்டா வந்து பெண்களுக்கு எதிரான குற்றம் வந்து போன இதுல அதிகரிச்சிருக்குங்கிற ஒரு இது இருக்குல்ல டேட்டா. லாஸ்ட் 5 இயர்ஸ் ஆன NCBI டேட்டா பாருங்க. கிரைம் அகைன்ஸ்ட் உமன் வந்து இங்கிலீஷ் நீங்க வந்து அவ்வளோ இது ஆகல. நம்பர்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுங்க. 23 வரையும் தான் டேட்டா எடுத்து எனக்கு தெரிஞ்சு 23 வரையும் டேட்டா எடுத்து பாருங்க. அதுக்கப்புறம் இந்த இது கரண்ட் மாசம் கொடுப்பேன்னு சொல்லிட்டு ஆட்சியே முடிஞ்சிருச்சு. அவனுங்க அப்படியே போயிட்டாங்க. 200 யூனிட் வந்தோடனே செயல்படுத்திப்பாங்க. ஆமா அதெல்லாம் வந்து இவங்க செயல்படுத்தவே இல்லை. எந்த திட்டத்தையும் புதுசாலாம் ஒரு வார்த்தை பண்ண முடியாது. திட்டங்கள் வந்து ரொம்ப டைம் எடுத்து பண்ண. இந்த ஒயின் ஷாப் வந்து ரொம்ப இதா இருக்கு. ஒயின் ஷாப் வந்து நிறைய ஒயின் ஷாப் வந்து க்ளோஸ் பண்ணிருக்காரு. ரொம்ப நிறைய ஊர்ல வந்து முக்கியமான வழிபாட்டு தலங்கள் பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துல இந்த ஒயின் ஷாப் எல்லாம் க்ளோஸ் பண்ணிருக்காங்க. அது முன்னாடி வந்து எப்படி இருக்குன்னா இங்கிட்டு க்ளோஸ் பண்ணிட்டு அந்த பக்கத்துக்கு கடையை திறப்பாங்க. அந்த மாதிரிலாம் இப்ப சுத்தமாவே க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அதை வந்து நாங்க அறிக்கை எல்லாம் கொடுக்கல, வந்தா க்ளோஸ் பண்ணுவோம் சொல்லாமலே செஞ்சுட்டோம். 5 நாளைக்கு 5 திட்டம் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். எத்தனை நாளைக்கு எத்தனை திட்டம் சொல்றது கணக்கா? இல்ல இப்ப அவங்க கேட்டா நீங்க சொன்னீங்கல்ல 5 நாள் தான் ஆயிருக்கு, அதுக்குள்ளாட்டி அவங்க கேக்குறாங்க, இருந்தாலும் நான் கேக்குறேன்னு சொன்னீங்க, அதனால சொல்றேன். இல்ல நீ வந்து பட்ஜெட் போடணும். நீ வந்து பட்ஜெட் வரும்போது உங்களுக்கு தெரியும் என்னென்னலாம் கொண்டு வந்திருக்கோம், என்னென்ன கொண்டு வரப்போன்னு. நீ வந்து இது நிதிநிலை அறிக்கையோட அந்த இது நிதிநிலை எப்படி இருக்குன்னு அதுக்கான அந்த ஒயிட் பேப்பர் விட்டுட்டு அதுக்கப்புறம் பட்ஜெட் போடும்போது தான் நீங்க பிளான் என்னென்னலாம் பண்ண போறாங்கன்னு தெரியும். நீ வந்து ஒரு 4-5 நாள் இப்பதான் மினிஸ்டரே போட்டிருக்காங்க, இன்னும் டைம் ஆகும். நீ வந்து உடனே பண்றதுக்கு நானும் சொல்ல வரேன். என்ன ஆகுதுன்னா இங்க வந்து ஒரு சைடு வந்து வந்த ஒரு வாரத்திலே வந்து ரிப்போர்ட் கார்டு மாதிரி எல்லாம் கேட்குறாங்க. இன்னொரு சைடு வந்து ஒரு வாரத்துல வந்துட்டு அதை பண்ணிட்டோம் இதை பண்ணிட்டோம் ஒரே வாரத்துல பண்ணிட்டோம்னு சொல்றாங்க. இது வந்து இந்த மாதிரி சண்டையா தானே போயிட்டு இருக்குது. அதான் நானும் சொல்றேன், நீங்க சொல்றதான் தலைவர் நானும் சொல்றேன். ஆனா நீங்க பாருங்க, நாங்க பண்ணிட்டோம்னு சொன்னதுக்கு அப்புறம் அவங்க அடிக்கிறாங்களா இல்ல பண்றதுக்கு முன்னாடியே இது நாங்க ஏற்கனவே பண்ணது, இது நாங்க ஏற்கனவே பண்ண, அவங்களே வந்து இது பண்றாங்க. எல்லாரும் பாருங்க எது ஃபர்ஸ்ட் நடக்குதுன்னு பாருங்க. சோசியல் மீடியால எது ஃபர்ஸ்ட் நடக்குதுலாம் கண்டுபிடிக்க முடியாது, ரொம்ப கஷ்டம்.
ஊபி ஸ்பேஸுக்கு போனீங்களா இஸ்கரா? இல்ல ஐ மீன் ஊபி ஸ்பேஸ்னா நீங்க ஏதோ ஊபி ஸ்பேஸ் சொல்றீங்க. பிளாக் பேந்தர் ஸ்பேஸ்லாம் நான் போனது கிடையாது. அங்க போனா திட்டுவாங்க. வர வர